வணக்கம். நீங்கள் பார்க்குறது ஹரிச்சந்திரா காடு. ஹரிச்சந்திரா காட்டில் எப்படி எரியுது பாருங்கள். காலு கையெல்லாம் அப்படியே உணக்கி உட்காந்துரும். காலு கையெல்லாம் இந்த மாதிரி உட்காந்துரும். ஹரிச்சந்திரா காட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஹரிச்சந்திரா காடு புண்ணியஸ்தலம். அதேமாரி மணிக்கரணையும் ஒரு முக்கியமான இடம். நீங்கள் பார்க்குறது காசியோட எல்லையை பார்க்குறோம் பாருங்கள். காசியோட நகரத்தை பார்க்குறோம். காசியோட அழகை பார்க்குறோம் பாருங்கள். காசின்னு சொன்னாலே ஒரு கங்கை நதி ஓடுற இடம்தான் பெரிய மகிமை. கங்கையில் குளித்து காசி விஸ்வநாதனை வணங்கினால் நம்ம பாவம் தீரும். பாவத்தை தீர்க்கிற நதி கங்கா நதி. அதுபோல் நாங்களும் ஏதோ சாமி இருக்கிறோம். 10 நாள் காசில் இருந்திருக்கிறேன். இந்த வாட்டி ஒரு சிறப்பான ஒரு விழாவாக இருந்தது. அதனால் காசியில் முக்கியமாக ஹரிச்சந்திரா காடை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் எரியும். அதுதான் இந்த ஹரிச்சந்திரா காட்டு நீடம் கம்மியாக எரியும். இருந்தாலும் நம்ம பார்க்க வேண்டியது, இங்கே எரிக்கும் போது என்ன செய்வாங்கன்னா, நம்ம ஊர் மாதிரி சேறு வச்சு அந்த அஸ்தியை எடுப்பாங்க. சேரெலாம் குழப்பி. இங்கே அதெல்லாம் கிடையாது. அதில் கால் கையெல்லாம் கிளம்பி உடல்லாம் எரிஞ்சிருச்சு. நல்ல விஷயம்.